ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி சக்கரை பொங்கல் வந்து கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ருசியாக எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இதுக்கு பாசிப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். உங்களுக்கு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கணக்காயிடும். அரிசியும் அந்த பாசிப்பயிரையும் சேர்த்து வந்து 1 கிலோ கணக்காயிடும். இப்போ நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கிட்டு இந்த பாசிப்பயிரை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சாச்சு. அப்படியே நம்ம அந்த பாசிப்பயிரை வந்து லைட்டாக வறுத்து எடுக்கணும். ரொம்பவும் சிவப்பாக இருக்கக்கூடாது. அந்த பாசிப்பயிரில் அப்படியே வறுக்கும் போதே கொஞ்சம் கமகமன்னு வாசனை வரும் பார்த்திங்களா. அந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே இருக்கணும். இப்போ நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே அரிசி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 3/4 கிலோ அரிசி, அதோட வந்து இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம அப்படியே தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அலசி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ திட்டத்துக்கு தான் நான் வந்து அளவுலாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நான் அரிசியும் சேர்த்து சொல்கிறேன். அரிசி பாசிப்பயிறு ரெண்டும் சேர்த்து 1 கிலோ நமக்கு வந்து கணக்கு வந்துடுது. ஃபஸ்ட்டு தண்ணியில் நம்ம அப்படியே கழுவி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், ஒரு தடவை கழுவினாலே போதும். அந்த கழுவிட்டு அப்படியே அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வடிகட்டின அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். நம்ம இப்போ பாருங்கள், அப்படியே வடிகட்டியாச்சு. நல்லா வந்து அரிசி முழுகிற அளவுக்கு நல்லா வந்து தண்ணி விடுங்க. தண்ணி வந்து மெஷர்மெண்ட் பண்ணியே ஊற்றிக்கிங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து கணக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் ஊற வச்சுக்கலாம். தேவையான அளவு மட்டும் இதில் ஊற வச்சுக்கலாம். அந்த அரிசியும் பாசிப்பயிரும் முழுகிற அளவுக்கு. இன்றைக்கி வெங்கலப்பானையில் தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம வந்து கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு வெங்கலப்பானையை தூக்கி அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா கனமாக இருக்கும். இதில் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிறேன். நான் பானை வந்து பெருசாக இருக்கனால இந்த பாலினோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாசிப்பயிரையும் அரிசியும் சேர்த்து அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், அது வந்து இன்னொரு ஒரு 1/2 லிட்ரு இல்லை 3/4 லிட்டருக்கு வரும். அந்த தண்ணியை நம்ம வந்து எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து பால் வந்து நல்லா பொங்கி நல்லா வரும். அதுக்காக தான் இந்த பாருங்கள், இந்த திட்டத்துக்கு வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளார நம்ம வெல்லம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 கிலோ அரிசியும் பாசிப்பயிரும் சேர்ந்துன்னு சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் சர்க்கரை வந்து தூக்கலாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து 1/4 கிலோ வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1 கிலோ கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நார்மலாக 1:1 தான் சேர்ப்பாங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெல்லம் வந்து சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து பால் வந்து சீக்கிரமாக பொங்கணுன்னா இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா பொங்கிடும். நல்லா பொங்கிடுச்சு பால். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். இதை பாருங்கள், நம்ம அரிசி ஊறுது இல்லையா, அதை எடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தண்ணியோட அளவு சொல்கிறேன். 1 டம்ளருக்கு 4 டம்ளர் வந்து தண்ணி கணக்கு. 1:4 அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்லா குழஞ்சி வரும். சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அரிசியாக இருக்கும். நல்லா குழையணும். வெல்லமையும் நல்லா இடித்து எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி அரிசி போட்டுட்டு நல்லா வந்து கிளறி கொடுக்கணும். இல்லைனா அடியில் அப்படியே அரிசி உட்காந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கிளறி கொடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். பொங்கலுக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ணுறனால கொஞ்சம் நான் வழியை விட்டேன். நீங்கள் வந்து நார்மலாக பண்ணும்போது வழியை விடணும்னு அவசியம் கிடையாது. இதை பாருங்கள், நல்லா தள்ளன்னு இப்போ கொதிக்குது. அந்த பாசிப்பயிரும் அரிசியும் நல்லா கொதிக்குது. இது புது அரிசின்றனால சீக்கிரமாக வெந்துடும். அதுவும் ஊற வேறு வச்சுருக்கோமா, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதனால் நல்லா வெந்துடும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது. அப்போ தான் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லா இனிப்பு பலகாரத்துலேயும் நம்ம கொஞ்சோண்டு உப்பு வந்து சேர்க்கும் போது அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கின மாதிரி தெரியும் நமக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக. அதை பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து திட்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இடித்து வச்சுருக்க வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லம் வந்து நல்ல வெல்லம் தான் இது. இந்த மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து தனியாலாம் நான் தண்ணியிலலாம் இது பண்ணலை. வெல்லம் நல்லா உருகிடுச்சு. இப்போ நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நிறையாவே விடலாம். அப்போ தான் வந்து ருசி அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி கொடுங்க. அடியே பிடிக்கலைன்னா நமக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு 4 ஏலக்காவை வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் சுற்றி எடுத்துகிட்டு அப்படியே போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே போட்டு கிளறி கொடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரை பொங்கலுக்கு நான் வந்து தேங்காவை தான் வந்து சீவி வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காவை வந்து சின்ன சின்ன பத்தை மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அது இன்னும் சுவையாக இருக்கும். நெய்யை வந்து ஒரு பாத்திரத்தில் சூடுபடுத்திட்டு ஃபஸ்ட்டு அந்த தேங்காவை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது சக்கரை பொங்கல் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அந்த சுவையே. ஒரு கைப்பிடி வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அது மாதிரி திராட்சையுமே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு போட்டாச்சு. அடுத்தது திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா திராட்சை உப்பி வர நேரத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே நல்லா உப்பி வரும் பாருங்கள். இப்போது அந்த தேங்காயும் அப்படியே நல்லா செவந்து வரும்போது அந்த வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த சுட சுட அந்த பொங்கலில் போட்டு கிளறும் போது சுவையாக இருக்கும். பாருங்கள், அப்படியே உப்பி வருது பாருங்கள். அந்த திராட்சையெல்லாம் இந்த பால் மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே எடுத்து கொட்டிக்க வேண்டியதுதான்.
கொட்டி கிளறிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கம சுவையான சக்கரை பொங்கல் தயார். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். சூப்பராக வந்து சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. இதே அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.